பீகாரில் நடைபெற்று வரும் அந்த சிறப்பு தீவிர திருத்தம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் முன்னெடுத்து வரக்கூடிய இந்த பேரணி இது இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமையை பறைசாற்றும் விதமான ஒரு பேரணியாக இது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருப்பதன் மூலமாக அது மாறி இருக்கிறது என்றே சொல்லலாம். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். முதலமைச்சருடைய இந்த பேரணி பங்கேற்பு என்பது இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை இன்னும் ஒரு பெரிய அல்லது தீவிரமான எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக மாற்றியிருக்கா? முதலமைச்சருடைய பங்கேற்பு, அதுவும் பீகார் மாநிலத்துல ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு சமயத்துல எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக முதலமைச்சருடைய பங்கேற்பு அப்படின்றது அந்த கூட்டத்துல இருக்கு. ராகுல் காந்தி, மற்ற தலைவர்கள், இந்தியா கூட்டணியுடைய மற்ற தலைவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக ஓரணியில் இருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் கூட எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடோ முரண்பாடோ இல்லை அப்படின்றத பறைசாற்றும் விதமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னைக்கு பாஜக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக அப்படின்ற ஒரு அடையாளத்தை நாடு முழுவதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாநில சுயாட்சி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது கவர்னருடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற எல்லா மாநிலங்களை விட திமுக அதில் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. அதாவது ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறது மட்டும் இல்லாமல் பாஜகவை அரசியல் ரீதியாக எதிர்ப்பது, அரசாங்க ரீதியாக எதிர்ப்பது, சட்ட ரீதியாக எதிர்ப்பது அப்படின்ற பல்வேறு கோணங்கள்ல திமுக பிஜேபியை ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னும் போது நேஷனல் லெவல்ல பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளுக்கு ஒரு ஃபார்முலா அப்படின்றத திமுக கிரியேட் பண்ணிருக்குன்னு பாக்குறேன். அதுதான் இன்னைக்கு ஆப்போசிஷனுடைய பாஜக எதிர்ப்புடைய ஒரு ராலிங் பாயிண்டா, ஒரு அடையாளமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாறி இருக்கிறார். அந்த காரணம் தான் இதுல பிரதானமாக இருக்கிறது. ஏன்னா அவரை கூப்பிட்டு போய் நீங்க பீகார்ல பிரச்சாரம் பண்ணுவதும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது அப்படின்னு தேசிய கட்சிகள் யோசிப்பதற்கான காரணம் பாஜக எதிர்ப்புல தீவிரமான ஒரு நிலைப்பாடை திமுக எடுத்திருக்கிறது. அது பார்லிமெண்டாக இருந்தாலும் சரி, அது நீதிமன்ற நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, அல்லது மாநில அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திமுக முன்னின்று அதை செய்கிறது அப்படின்ற ஒரு ரெப்புடேஷனை அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு முக்கியமான ஒரு பிம்பமாக மாறி இருக்கிறார், ஒரு முக்கியமான ஒரு லீடராக அவர் மாறி இருக்கிறார் தேசிய அளவுல அப்படின்றதும் இதுல ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நீங்க இதுக்கு முன்னாடி பீகார்ல எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்கிறது. எல்லா தேர்தல்களையும் மற்ற மாநிலத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிட்டு வருவாங்க, பேசிட்டு வருவாங்க. பட் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கப்படாது. குறிப்பாக உங்களுக்கு பீகார்ல காங்கிரஸ் கட்சி, குறிப்பா ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த ஓட்டு திருட்டு என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு எதிராக அவர் நாடு முழுவதும் எதிர்கட்சிகளிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த தருணத்துல உங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போய் அவரோட பிரச்சாரம் பண்ணுவது, பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ணுவது அப்படின்றது தேசிய அளவுல கூட கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக அது மாறி இருக்கிறது. இன்னைக்கு பாஜக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமாகவும் ஒரு கட்டமைப்போடு அதை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக மு.க.ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்றது ஒரு எல்லா எதிர்கட்சியாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சமீபத்துல நடந்த அந்த தேர்தல் இருக்கு இல்லையா, சமீபத்துல வந்த அறிவிப்பு, துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கும் போது ஒரு தமிழரை பாஜக முன்னிறுத்துகிறது, அவங்க அந்த தமிழ் கார்டை பிளே பண்றாங்க அப்படின்னா கூட அதையெல்லாம் ஓரம் ஒதுக்கி வைத்து இது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு மோதல், இது ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல சில முடிவுகளை திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படின்னும் போது, அப்போ அவருடைய பிக்சர் ஒரு லார்ஜர் பிக்சர்ல பார்க்கும்போது உங்களுக்கு நேஷனல் லெவல்லையும் அதோடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கான அந்த ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் அது வலு சேர்க்கிறது அப்படின்னும் போது இந்த அடையாளங்களோடு தான் திரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு போயிருக்காரு. அதுலதான் அந்த இம்பாக்ட் அப்படின்றது தேசிய அளவுல அது இருக்கிறது அப்படின்றத பாக்குறேன்.
குறிப்பாக இது எந்த அளவுக்கு வந்து ராகுல் காந்தியோடைய அந்த அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு அவர் நடத்தக்கூடிய அந்த பிரச்சாரத்துக்கு இது வலு சேர்க்கும் அப்படின்றத நாம வந்து தேர்தல் நெருங்கக்கூடிய காலங்கள்ல தான் பார்க்க முடியும். பட் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள்லாம் பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் தான் வந்து இந்த பேரணி அப்படின்னு நான் பாக்குறேன். நன்றி திரு ஷபீர், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.